குட் பேட் அக்லி ஈக்குவல் டு தலைவலி. அதனால் இன்றைக்கி பாருங்கள் 90 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்து நிற்க போகிறாங்க. நாளைக்கு 100 கோடி ஆயிடுச்சுன்னு நிற்க போகிறாங்க. அடுத்த வாரம் 1000 கோடி கிராஸ் ஆயிடுச்சுன்னு நிற்க போகிறாங்க. யாரும் நம்பாதீங்க. சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஏகே என்னும் அஜித் குமார் நடிப்பில் வெளியே வந்திருக்கிற குட் பேட் அக்லி தலைவலி இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அஜித் வந்து மிகப்பெரிய டானாக இருக்கிறாரு. ரெட் டிராகன் அப்படின்ற பேருடைய மிகப்பெரிய டானாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய தொட போகும்போது அவருடைய ஒய்ஃப் வந்து நம்ம த்ரிஷா என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ரவுடியாக இருந்து என் பையனை தொட வேணாம், நீ போய் எல்லாத்தையும் மறந்துட்டு திருந்திட்டு வா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பையன் காதில் வந்து உன்னுடைய 18வது பிறந்த நாளைக்கு தான் நான் வருவேன், அது வரைக்கும் நான் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சரண் அடைஞ்சு ஜெயிலுக்கு போயிடுறாரு. பையனுடைய 18வது பிறந்த நாளைக்கு வெளியில் வந்து பையனை பார்க்க வரலான்னு நினைக்கும்போது பையன் வந்து யாரோ கடத்திடுறாங்க. அவனை தேடி என்ன பண்ணுறாரு, பாம்பேயில் இருக்கிற ரவுடிங்களெல்லாம் போட்டு அடி, அதாவது திருந்தன குட்டாக இருக்கிற அஜித் வந்து மறுபடியும் பேடாக மாறி எல்லோரும் ஒரு ரூமில் போட்டு குமுறுன்னு கும்பிட்றாரு. அப்புறம் பார்த்தா பையனை வந்து ஸ்பெயினில் யாரோ கடத்திட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி ஸ்பெயினுக்கு போகிறாரு. ஸ்பெயினில் போய் பையனை காப்பாற்றுறாரு. பையனை யார் கடத்தினா, எதுக்கு கடத்தினா அப்படின்றது கண்டுபிடிக்கிற கதை தான் வந்து இந்த குட் பேட் அக்லி தலைவலி படம். படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் வந்து தன்னுடைய ப்ரொடியூசர் பணத்தில் வந்து போன படத்துக்கு வந்து அஜர்பைஜான் ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்தாரு. இந்த படத்துக்கு ஸ்பெயினுக்கு போனோன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துருக்கிறாரு நம்ம இயக்குனரும் அஜித் குமாரும். சரின்னு கூடவே த்ரிஷா அண்ட் சுனில் அண்டு பிரசன்னா கேங்கை கூட்டிகிட்டு ஸ்பெயினுக்கு போயிட்டாங்க. போனவங்களுக்கு என்ன கதை பண்ணலாம், எப்படி பண்ணலாம், சீன்ஸ் எப்படி பண்ணலான்றதெல்லாம் தெரியல. ஏதோ வந்தது போனதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் வேறு அஜித்தோடைய முன்னாடி படத்தில் வர ஃபோட்டோங்களெல்லாம் எடுத்து இதில் வச்சுக்கிட்டு நான் பில்லாவாக இருந்தேன், நான் வந்து ரங்காவாக இருந்தேன், அதுவாக இருந்தேன், இதுவாக இருந்தேன், தீனாவாக இருந்தேன், எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய படத்தோடைய சீனுங்களெல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் இவர் முன்னாடி இருந்து இந்த பேரில் இருந்த ரவுடிங்களாம் இப்போது வந்து ஏகேன் மாதிரி ஒரிஜினல் பேரோட வந்து திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாராம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் கதையை சொல்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பிஆர்ஓக்கள் வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதாவது ஒரு பர்சனல் பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா இருக்கார், அது வேறு. அது வந்து படத்துக்கு வெளியில் வேலை செய்கிறது. இந்த படத்துக்கு உள்ள ஸ்க்ரீனில் வேலை செய்கிறது ஒரு 20 பிஆர்ஓங்க இருக்காங்க. இவங்களாம் யாருன்னு பார்த்தா வில்லனுங்களாம். இவனுங்க வேலையே வந்து அஜித் புராணம் பாடுறது தான். ஏகே யாருன்னு தெரியுமா, ஏகே யாருன்னு தெரியுமா, ஏகே யாருன்னு தெரியுமா, இப்படியே தான் புராணம் பாடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த படத்தில் வில்லனுங்களுடைய வேலை. இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆக்ஷன் படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோவை போட்டு எடுக்கும்போது அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லனை வந்து அவருக்கு சரி நிகராக இல்லை அவரோட கொஞ்சம் பலம் வாய்ந்த ஒரு ஆளை போட்டால் தான் வில்லன்ன்ற கேரக்டர் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து திடீர்னு ஜாக்கி சார் வராரு. அப்படியே முடியெல்லாம் விரிச்சு விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு வராரு. என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு வராரு. எதுக்கு வராருன்னு தெரியல. வந்து பார்த்தா கடைசியில் அது லூஸு ஜாக்கி சராஃப் இருக்குது. ஏன்னா டாக்டர் அவர் வந்து நீ சிரிச்சான்னு ஒன்று கொஞ்ச நாளைக்கு நல்லா பண்ணாங்களாம். அதுக்கு லாஃபிங் கேஸ் சேர்த்து அவரே மூக்கில் அடிச்சுக்கிட்டு அவரே சிரிச்சுக்கிட்டு இருப்பார் உட்காந்துட்டு. அதுக்கு ஒரு விளக்கம் வேறு சொல்லுவார். சுற்றி இருக்கிறவங்களால ரவுடி பசங்க எனக்கு மூஞ்சி பார்த்து எனக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது, அதனால தான் லாஃபிங் கேஸ் அடித்து நானே சிரிச்சு என் ஆயிலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பைத்தியகாரமான ஐடியாவை யார் இந்த டைரக்டர் கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்படியே பைத்தியகாரத்தனமாக படம் பண்ணி வச்சுருக்கிறாரு நம்ம ஆதிக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வில்லனுங்க ரெண்டு பேர் யாருன்னா டபுள் ஆக்ஷன். நம்ம இவங்க தான் அர்ஜுன் தாஸ் தான் அண்ணன் தம்பி கேரக்டர். இந்த அண்ணன் தம்பி கேரக்டர் தான் பையனை கடத்துறாங்க. அதுக்கு எதுக்கு கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சுக்கிறாங்க. த்ரிஷா வந்து எம்பசியில் இருக்கும்போது அர்ஜுன் தாஸ் சின்ன பையனாகிறானா, அவன் போய் போதை மருந்து கேஸில் மாட்டிக்கும் போது த்ரிஷா போய் நான் தான் அவங்க அம்மா, நீ எல்லாத்தையும் உண்மை சொல்லணுன்னே அவன் ஏமான்னு எல்லாத்தையும் கைக்கிடலாம். ரத்த வாந்தியை கேட்குற மாதிரி எல்லா உண்மையும் கேட்குறான். அந்த பொண்ணை சாவச்சேன், இந்த பொண்ணை சாவச்சுன்னு அதை வந்து பேனாவில் ரெக்கார்ட் பண்ணி அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தூக்கி அவனை ஜெயிலில் போட்டுறாங்களாம். அதுக்கு 18 வருஷம் கழிச்சு இப்போ பழி வாங்க வராரு நம்ம யார் த்ரிஷா பையனை கடத்தி அவங்க அம்மாவை நம்ம அலையவெல்லாம் நாப்பாட்ட கஷ்டம் பண்ணான்னு சொல்லி இப்படி ஒரு கேவலமான ஒரு ஐடியா வந்து நம்ம வில்லந்து. இதில் இந்த குரூப் வேறு பேங்க் நடத்துகிறேன், அதை நடத்துகிறேன், இதை நடத்துகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் மிகப்பெரிய வெளிச்சம். இந்த படத்தில் பல பாவப்பட்ட ஜென்மங்கள் இருக்குது. அந்த ஜென்மங்கள் யாருன்றது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். பிரசன்னா பாவம் எப்படி இந்த பிரசன்னா இப்படி ஆகிட்டாருன்றது. அஜித்துக்கு மச்சானாக வராரு. அவர் எதுக்கு மச்சானாக வராரு, ஏன் மச்சானாக வராருங்கிறதெல்லாம் நான் மச்சானாக வராரு. அதுக்கப்புறம் நம்ம தெலுங்கு சுனில், அவர் பாவம் புஷ்பா படத்துலலாம் அவ்வளோ பெரிய வில்லனாக காட்டிட்டு அவர் ஏதோ ஒன்று வந்து அப்படியே ஏதோ மீசை பேசின்னு இப்படி புர்றன்னு நடந்து புல்லட் ஓடுற மாதிரியே நடந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் பேர் வேறு டைசன் வேறு. அவர் எதுக்கு வராருன்னு தெரியல. அது ஒரு பாவப்பட்ட ஜென்மம். அதுக்கப்புறம் நம்ம ரெடின் கிங்ஸ்லி பாவம், அது ஏற்கனவே காமெடி பீஸு. அதை ஒன்று வந்து காமெடியும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் அதை போட்டு வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு ஒரே ஒரு சீன் வராரு, யாரோ வரணுமேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருக்குறாங்க. யோகி பாபு சீன். இது எல்லாத்துக்கும் மேலே சிம்ரன் வேறு கெஸ்ட் ரோலு.
அந்த அம்மா வருது, திடீர்னு வருது, ஏதோ இந்த பக்கம் ஒரு பாட்டை பாடுது, அஜித் கூட ரொமான்ஸ் பண்ணுது, த்ரிஷா வருது, என்னென்னமோ பண்ணுது, கடைசியில் கிளம்பி போயிட்டு பாவம் சிம்ரனையும் ஒரு பாவப்பட்ட ஜென்மமாக்கிட்டாங்க இந்த படத்தில். அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு ரசிக்கிற விஷயம் என்ன தெரியுமா, சிம்ரன் பண்ண பாட்டு ராஜசுந்தரனோட எதிர்ப்பு படத்தில் ஒரு பாட்டு பாடிருவேன். அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி போட்டு அர்ஜுன் தாஸும் பிரியா வாரியரையும் ஆட விட்டுக்கிறாங்க ஒரு பக்கம். அது அஜித் ரசிக்கிறார், அது கொஞ்சம் காமெடி மாதிரி இருக்குது. அந்த இடம் கொஞ்சம், அந்த டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி 2-3 பாட்டு ஜிவி பிரகாஷ் பாவம் சொந்தமாக ஸ்டாக் இல்லை போலகுது, பழைய பாட்டுங்களாம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி அடிச்சுன்னுக்கிறாரு, எல்லாத்தையும் எடுத்து விட்றாரு. மியூசிக் வந்து சரியான தலைவலி பின்னணி இசை தான் கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ். ஏன்னா தெரியல, அவர் நடிக்கிற படத்துக்கு தான் ஒழுங்காக போட மாட்டேன்றாருன்னு பார்த்தா அஜித் படத்துக்கும் ஒழுங்காக போடல. அனிருத்தோட மோசமாக அடிச்சிட்டு இருக்கிறாரு ஜிவி பிரகாஷ். ஒளிப்பதிவு ஓகே ரகம். இந்த படத்தில் குட்டு பேட் அக்லியில் ஒரே ஒரு விஷயம் நல்லா இருக்குதுங்க. குட்டு ஏன் அப்படின்னு சொன்னால் அஜித்தோடைய கெட்டப்பை கொஞ்சம் மாசாக காட்டணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்துக்காக இவங்கள பாராட்டலாம். குட் பேட் அக்லி ஈக்குவல் டு தலைவலி. படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் நீ யார்ரா நீ விஜயோட ஆளடான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் விஜயோட கோட்டு படத்துக்கு இப்படி தான் எழுதியிருந்தேன். என்னடா ஏர் ஸ்டைல் வச்சுக்கிறீங்க, கரண்ட் ஷாக் ஆச்சு, பொம்மேரியன் நாய்க்குட்டின்னு தான் சொல்லியிருக்கேன். அதனால் நான் விஜய்க்கு ரசிகனும் கிடையாது, அஜித் ரசிகனும் கிடையாது. நல்ல சினிமாவுக்கு தான் கண்டிப்பாக நான் பாராட்டு தான் செய்யும். இந்த மாதிரி படங்களை அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை.